வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே. வணக்கம் சார். அதாவதுங்க, மிதுன லக்கணம், மிதுன ராசி, மிதுன லக்கணமாக வைங்க. மேச லக்கணத்துக்கு என்னங்க, மேச லக்கணத்துக்கு 2ஆம் இடமும் வைக்கலாம். காலபுருஷனுக்கு உங்கள் பசங்க பிள்ளைங்க படிப்பு சம்மந்தப்பட்டதில் தடைப்படுது, இப்போ வீக்காக இருக்காங்க அப்படின்னு கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிதுன லக்கணக்காரங்க அனைவரும் அதாவது உங்கள் பொண்ணாக இருக்கலாம், உங்கள் பையனாக கூட இருக்கலாம். மிதுன லக்கணத்துக்கு ஆரம்ப கல்வின்னு சொல்லக்கூடாது. ஆரம்ப கல்வி இப்போ இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து எடுத்திங்கன்னு வச்சுங்க, ஆரம்ப கல்வி வரும். 9th 10th இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் மிதுன லக்கண அதிபர், அதாவது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் 2ஆம் இடம் சொல்கிறது ஆரம்ப கல்வி. 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி கடகமாக வரும். அது சந்திர பகவானோட வீடு. அப்போ சந்திர பகவானோட வீடு வரும்போது திங்கக்கிழமை பாருங்கள், திங்கக்கிழமைங்கிற சொல்லக்கூடாது உக்கிரமான காளி துர்க்கை. அந்த தெய்வத்துக்கு நீங்கள் காலையிலே முடிஞ்சால் போகலாம். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட போயிட்டு வந்துடலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் கூட போயிட்டு 2 விளக்கு போட்டு அந்த தாயை வழிபட வச்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த உங்கள் பசங்க பிள்ளைங்களுக்கு அந்த மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி தெளிவாக வருங்க. சந்திரன் தான் மனோகாரகன். மிதுன லக்கணத்துக்கு 2 குடை கடகம், கடகத்துக்கு அதிபதி சந்திர பகவான். சந்திரன் தான் மனோகாரகன். அதாவது சூரியன் உடல்காரகன், மனோகாரகன். இப்படி பல 9 நவக்கிரகத்தையும் பிரித்து எடுத்துருக்கு. 9 நவக்கிரகம் நம்ம உடம்புல 12 பாவத்தையும் இயக்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் மிதுன லக்கணக்காரங்க உங்கள் பசங்க பிள்ளைங்க யாராக இருந்தாலும் அப்போ கடக லக்கணம் சந்திர பகவான் இருக்கார். உக்கிரமான காளி துர்க்கையை வழிபட வைக்கலாம். திங்கக்கிழமை அன்னைக்கு காளி துர்க்கை கால டயத்தில் போய் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபட வச்சிங்கன்னா உங்கள் பசங்க பிள்ளைங்க ஆரம்ப கல்வியில் சரியாயிடுவாங்க. 2வது இந்த உயர்கல்வின்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்கணத்துக்கு மிதுன லக்கணம், அந்த மிதுன லக்கணத்துக்கு ஆரம்ப கல்விங்கிறது சந்திரனோட வீடு. அப்போ உக்கிரமான காளி துர்க்கை சாந்த தெய்வம். இப்போ உக்கிரமான காளி துர்க்கை எல்லாம் பார்த்திங்கன்னா வடக்கு பார்க்க திசையில் தான் இருக்கும். சாந்த தெய்வம் பெண் தெய்வம்லாம் பாருங்கள், பூராமே கிழக்கு பார்க்க தான் இருக்கும். அப்போ நீங்கள் 2ஐயும் வழிபடலாம். அதில் எந்த ஒரு மாற்றம் வராது. 2வது ஆரம்ப கல்வி. இது உயர்கல்வினா புதனாக வராரா? இப்போ மிதுன லக்கண அதிபதியும் புதன், கன்னி லக்கண அதிபதியும் புதன். அவர் காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வர்றாரு. அப்போ உயர்கல்வி புதன். இப்போ பாருங்களேன், இந்த புதன் வீடு சரி, கன்னி வீடும் சரி, புதன் திசை ஓடுது, புதன் புத்தி ஓடுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த டாக்குமெண்ட்டு பத்திரம் சம்மந்தப்பட்டது, ஆசிரியர் சம்மந்தப்பட்டது வகையில் கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி வக்கீல், ஆடிட்ரு, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க படிக்க எண்ணம் வரும். ஆசிரியர் சம்மந்தப்பட்டது. இப்போ சோதிடம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா, இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்க குருமார்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் அவங்க அந்த இன்வால்வ் ஆவாங்க. அப்போ மிதுன லக்கண அதிபதி உயர்கல்வி 4ஆம் இடம் புதன், காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக வருது. புதன் வீடாக வருது. புதனின்னா நீங்கள் பெருமாளை வழிபட வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் பெருமாளை வழிபட வைக்கும்போது இந்த புதன் வீட்டுக்கு மட்டும் மிதுனத்துக்கு 4ஆம் இடம் புதன் வீடாக வரும்போது இதுக்கு என்ன செய்யறீங்கன்னா, புதன் பகவான் அங்கே ஆட்சி உச்சம் பெறுவார். அப்போ பச்சை பயிர் நீங்கள் வேச்சு நல்லா தாளித்து பிடிக்கிற மாதிரி நல்லா மனமாக நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் துளசி மாயவனுக்கு பெருமாளுக்கு துளசி வாங்கி வழிபட வச்சுட்டு அங்கே நெய்வேத்தியம் அந்த பச்சை பயிர் நீங்கள் அந்த பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணிக்கிட்டு அங்கே உள்ள ஐயர்மார்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் கீழே எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு விநியோகம் பண்ண மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்கள் பையனோ பிள்ளையோ ஆரம்ப கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. என்னங்க, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் புதன் கன்னியாக வருது. அப்போ நீங்கள் பச்சை பயிர் வேச்சு வழிபாடு அதை கொண்டு மக்களுக்கு விநியோகம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரும் உங்களுக்கு. 2வது இது 4ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. மிதுனத்துக்கு 4ஆம் இடம் உயர்கல்வி. அதாவது எப்படின்னா, ஆரம்ப கல்வி 2ஆம் இடம், உயர்கல்வி 4ஆம் இடம். இதே நீங்கள் 9ஆம் இடம் எடுங்க. என்னங்க, கும்பமாக வருதா? அது கும்ப வீடு. அது சனி பகவான். மேற்கு பார்த்த கருப்பண்ணை, அதாவது அந்த கும்பம் அதனுடைய வீட்டினுடைய திசை மேற்கு பார்க்க. இப்போ மேற்கு பார்த்த கருப்பண்ணை நீங்கள் வழிபட வச்சுட்டு வாங்க. உங்கள் பையனோ பிள்ளையோ மிதுன லக்கணத்துக்காரங்க கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு படிப்பாங்க. படிப்பில் சிறந்து விளங்கிடுவாங்க. ஏன்னா புதன் வீடே படிப்பு சிறந்தது தான். இப்போ காலபுருஷனுக்கு 3ஆம் இடங்கிறது மிதுனம், அது புதன் வீடாக வரும். 6ஆம் இடம் அதே கல்வியில் சிறந்து வராங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. நான் சொல்கிறேன் அது ஒருபடி. சரி, அப்போ மிதுன லக்கணத்துக்கு 10ஆம் இடமா, தொழில் சொந்தமாக பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டால், மிதுன லக்கணத்துக்கு 10 கூட யார்? மீனம், குரு வீடாக வரும். அப்போ குரு பகவான் சொல்லக்கூடாது. இந்த கோயில் சம்மந்தப்பட்டது, கோயில் புனஸ்காரம், கோயிலில் கடை வாடகைக்கு எடுக்கிறது, கோயில் சம்மந்தப்பட்டது,
இந்த மாதிரி தான் அவங்க அவங்க ஏஜென்ட் மாதிரியே எடுத்துகிட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க. மாத சம்பளத்துக்கு பார்த்துருப்பாங்க. இந்த இந்த ஏஜென்ட்டு எடுத்து கோயிலுக்கு வந்து எந்தெந்த பூஜை சாமான்லாம் அது ஆன்லைன்லோ மற்ற புக் பண்ணி வாங்கி விநியோகம் பண்ணுவாங்க. அவங்க ஆள் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து வேலையில் இருப்பார், கவர்மெண்ட் வேலையில் இருப்பார். என்னங்க இதெல்லாம் நான் நிறையா சாதகம் நான் பார்த்துருக்குறேன். அப்போ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10ஆம் இடம் வரும், அந்த குரு வீடாக வரனால குருமார்களை சந்திப்பார். நூற்றுக்கணக்கான சித்தர் 18 சித்தர்மார் நேற்று அந்த 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 ஆலயத்துக்குலாம் அவங்க அதிகமாக போவாங்க. அவங்கள தானாக போகிற மாதிரி அந்த சூழ்நிலை வந்து அமைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி. அதே இப்போ அதே மிதுன லக்கணத்துக்கு வந்து உங்களுக்கு 6ஆம் இடமும் வருது, வந்து விருச்சிகம் வருதுங்க. விருச்சிகம்னா அப்படின்னா இப்போ தொழில், உத்தியோகம், வேலை, அடிமை தொழிலான வரும்போது தொழிலுக்கு அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்போ வேலை ஒரு சம்பளத்துக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த அது செவ்வாயோட வீடாக வருது. அப்போ மிதுனத்துக்கு 11 கூடையவனும் 6 கூடையவனும் செவ்வாய் வரும்போது மெடிக்கல் சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது. அவங்க இந்த 10th நல்ல மார்க் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மெடிக்கல் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டாக்டர் மெடிக்கல் துறை நிறைய இப்போ நீட் எழுதுகிறாங்க. எல்லாமே வந்து டாக்டர் ஆகிட முடியாது அல்லவா? அவங்க என்ன நீட்டுக்கு என்ன மார்க்கு தகுந்த மாதிரி நம்ம துறையை இது பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ மெடிக்கலும் வரும், சாஃப்ட்வேரும் வரும் அப்படிங்கிற மாதிரி அதை நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக செய்யும். என்னுடைய சேனலை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவின்னு போடுங்க. உங்களுக்கு எல்லாமே அதில் வருது. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2வது வந்து எப்படின்னாங்க, நீங்கள் சாதகம் பார்க்கணும். உங்கள் பையன் பிள்ளை சாதகம் மிதுனமாக வருது லக்கணம் அப்படின்னா அதுக்கு தொழிலா, சம்பளத்துக்கு போகிறதா, வேலையா, என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கணும், ஆரம்ப கல்வி எப்படி படிக்கணும், உயர்கல்வி எந்த மாதிரி போகணும், அதுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்கணும், எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு வச்சா செய்யலாம் அப்படிங்கிற உங்களுக்கு உங்களை சப்ஜெக்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. அதாவது என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. என்னுடைய பேர் மணிவேல் என்னங்க அப்படிங்கிற இதில் நீங்கள் அனுப்புங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த நேரம் நீங்கள் அனுப்பிச்சாலும் உங்களுக்கு நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.